நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஒரு இடத்திற்கு 2 பேருக்கு பட்டா வழங்கப்பட்ட நிலையில் ஒரு தரப்பினர் அங்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட செட்டுகளை ஜேசிபி மூலம் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு வழங்கிய நிலத்திற்கு போலி பத்திரம் தயாரித்து வீட்டுமனை பட்டா விநியோகம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள நாமகிரிப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரும் பிற்பட்டோர் தங்களுக்கு இலவச வீட்டுமனை வேண்டும் என கடந்த 2008ஆம் ஆண்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் தண்ணீர் பந்தல் காடு பகுதியில் மாவட்ட ஆதிதிராவிட தனி தாசில்தாரால் 2009ஆம் ஆண்டு 129 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவது வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட நிலத்திற்கு சரியாக பாதை இல்லாததால் அப்பகுதியில் யாரும் வீடு கட்டாமல் இருந்தனர். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த சிலர் அரசு வழங்கிய நிலத்தில் போலியாக பத்திரம் தயாரித்து 50க்கும் மேற்பட்டோர் வீட்டுமனை பட்டாக்களை விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில மாதம் முன்பு ராசிபுரம் தாசில்தார் சார்பில் இப்பகுதியில் அறிவிப்பு பலகையான வைக்கப்பட்டது. அப்பலகையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் இதுவரை எந்த குடியிருப்பும் இல்லாதால் பட்டா அடையாளம் காண முடியவில்லை என்றும், இதனால் அறிவிப்பு வெளியானதை அடுத்து கடந்த 2008ஆம் ஆண்டு பட்டா வழங்கப்பட்ட நபர்கள் அவ்விடத்திற்கு சென்று பார்த்தபோது சிலர் தற்காலிகமாக இரும்பு மற்றும் மரத்தகடுகளால் டென்ட் மற்றும் காங்கிரீட் வீடுகள் கட்டியது தெரியவந்தது. பின்னர் 2009ஆம் ஆண்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நபர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் ஒன்று கூடி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை ஜேசிபி கொண்டு அகற்றினர். இந்நிலையில் மற்றொரு தரப்பினர் போலி பத்திரம் தயார் செய்து நிலத்தை ஆக்கிரமித்ததாக குற்றச்சாட்டு முன்வைத்தனர். இச்சம்பவம் குறித்து நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.